ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா February 1 and 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல் பெண் துணை முதல்வராக பதவியேற்றுள்ளவர் யார்? சுனேத்ரா பவார், அஜித் பவாரினுடைய மனைவி. அஜித் பவார் அப்படின்றவர் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருந்தவர். அவருடைய மனைவி தான் முதல் பெண் துணை முதல்வராக பதவியேற்றிருக்காங்க. அடுத்து, சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் உலகின் மிக சிறந்த இந்திய அணியின் கேப்டனாக உள்ளவர் யார்? சூரியகுமார் யாதவ் தான் T20 கிரிக்கெட் போட்டிகளில் உலகின் மிக சிறந்த இந்திய அணியினுடைய கேப்டன். அடுத்து, ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? எலினா ரைஃபகினா அப்படின்றவங்க தான் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. ஆண்டின் முதல் கிராண்ட் ஸ்லாம் போட்டி மெல்பர்ன் நகர்ல நடைபெற்றது. யார் யாருக்கு இடையில போட்டி நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அரினா சபலென்கா வர்சஸ் எலினா ரைஃபகினா. இவங்கள தான் அரினா சபலென்காவை தான் வீழ்த்தி எலினா ரைஃபகினா சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. அடுத்து, மத்திய பட்ஜெட் 2026-27 முக்கிய அம்சங்கள். 9வது முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி ரூபாய் 12.75 லட்சம் வரை ஆண்டு வருமானம் பெறுவோருக்கு வருமான வரி எதுவும் இல்லை. அந்த பழைய வரியை தான் தொடரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. புதிய வருமான வரி சட்டம் 2025 வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றது. உயிர்காக்கும் மருந்துகளை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,000 கோடி ஒதுக்கீட்டில் பயோ பார்மா சக்தி திட்டம் கொண்டு வரப்படுகிறது. பயோ பார்மா சக்தி திட்டம் எத்தனை கோடி ஒதுக்கீட்டில்? ரூபாய் 10,000 கோடி ஒதுக்கீட்டில் கொண்டு வராங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிப்பு திட்டத்தின் மதிப்பு ரூபாய் 40,000 கோடியாக உயர்த்தப்படுகிறது. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிப்பு 40,000 கோடியாக உயர்த்துறாங்க. ரூபாய் 10,000 கோடியில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான வளர்ச்சி நிதி அமைப்பு உருவாக்கப்படுகிறது. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்காக வளர்ச்சி நிதி அமைப்பு ரூபாய் 10,000 கோடியில் உருவாக்கப்படுகிறது. அடுத்து, மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் திட்டம் அறிமுகம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, காதி, கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள் துறையில் சீர்திருத்தம் கொண்டு வர அறிமுகம். அடுத்து, தேங்காய் அதிகம் விளையும் மாநிலங்களில் தேங்காய் உற்பத்தி அதிகரிக்க தேங்காய் ஊக்குவிப்பு திட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதே மாதிரி, முந்திரி மற்றும் கோகோ உற்பத்தியை 2030ஆம் ஆண்டுக்குள் அதிகரிக்க பிரத்யேக திட்டம் கொண்டு வரப்படுகிறது. முந்திரி மற்றும் கோகோ உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக 2030ஆம் ஆண்டுக்குள் பிரத்யேக திட்டம் கொண்டு வரப்படுகிறது. விவசாயத்துறை இணையதளங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் தொகுப்பை AI அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவியான பாரத் விஸ்தார் அறிமுகப்படுத்தப்படும். இந்த பாரத் விஸ்தார்ல விவசாயிகள் தங்களுக்கு ஏதாவது சந்தேகம்லாம் இருந்தா அதை ஆலோசனையா கேட்டு விவசாயத்துறையில உற்பத்தியை பெருக்குவதற்காக இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து, 10 ஆண்டுகளில் விளையாட்டுத்துறையை மாற்றி அமைப்பதற்காக கேலோ இந்தியா திட்டம் உருவாக்கப்படும். அதாவது அடுத்த 10 ஆண்டுகளில் விளையாட்டுத்துறையை மாற்றி அமைப்பதற்காக கேலோ இந்தியா திட்டம். அடுத்து, நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த அடுத்த 5 ஆண்டில் 20 புதிய உள்நாட்டு நீர்வழி தடங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். இங்கு பயன்படுத்தப்படும் கப்பலை பழுது பார்க்க வாரணாசி, பாட்னாவில் மையங்கள் அமைக்கப்படும். நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த அடுத்த 5 ஆண்டில் 20 புதிய உள்நாட்டு நீர்வழி தடங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அடுத்து, கடலோர சரக்கு போக்குவரத்து ஊக்குவிப்பு திட்டம் தொடங்கப்படும். உள்நாட்டு நீர்வழி மற்றும் கடலோர கப்பல் போக்குவரத்து 6%-இலிருந்து 2047ஆம் ஆண்டுக்குள் 12% உயர்த்தப்படும். நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் ஒரு பெண்கள் விடுதி அமைக்கப்படுகிறது. அடுத்து, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காக 17 மருந்துகள் மீதான அடிப்படை சுங்க வரிக்கு முழுமையாக விலக்கு அளிக்கப்படுகிறது. புற்றுநோய்க்காக 17 மருந்துகள் மீதான சுங்க வரிக்கு முழுமையாக விலக்கு அளிக்கிறாங்க. ஆழ்கடலில் இந்திய மீன்பிடி படகால் பிடிக்கப்படும் மீன்களுக்கு சுங்க வரி விலக்கு அளிக்கப்படும். ஆழ்கடலில் இந்திய மீன்பிடி படகால் பிடிக்கப்படும் மீன்களுக்கு சுங்க வரி விலக்கு. அடுத்து, ஹிமாச்சல், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீரிலும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அரக்கு பள்ளத்தாக்கு பகுதியிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் நிலையான மலைப்பாதைகள் உருவாக்கப்படும். அடுத்து, 2026-27ஆம் நிதியாண்டில் வருவாய் ரூபாய் 35,33,150 கோடி வரி வருவாய் பெற்றிருக்காங்க. மூலதன வருவாய் ரூபாய் 18,14,165 கோடி. மொத்த வருவாய் ரூபாய் 53,47,315 கோடி. இதுல மொத்த செலவினம் பார்த்தோம்னா ரூபாய் 53,47,315
15 கோடி. ஓகேங்களா. அடுத்து வந்து 2026-27 நிதியாண்டில் பொதுத்துறை மூலதன செலவு ரூபாய் 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்படுகிறது. கனிம வளங்கள் நிறைந்த ஒடிசா, கேரளா, ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் சுங்கம் மற்றும் ஆய்வு மற்றும் உற்பத்தியை ஊக்குவிக்க பிரத்யேக வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. உலக தரத்திலான கண்டெய்னர்கள் தயாரிக்க அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,000 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டம் வந்து அமைக்கிறாங்க. மனிதவள திறனை மேம்படுத்த மண்டல பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. கடல் விமான போக்குவரத்து திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். ஆயுஷ் துறை மூலம் 3 புதிய அகில இந்திய ஆயுர்வேத மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை உட்பட நாடு முழுவதும் 7 அதிவேக ரயில் போக்குவரத்து வழித்தடங்கள் உருவாக்கப்படும். வெளிநாடுகளுக்கான நிதியுதவி பார்த்தோம்னா மத்திய துறை திட்டங்கள் மற்றும் திட்டப்பணிகள் நாடுகளுக்கான உதவி என்ற தலைப்பின் கீழே 5,685.56 கோடி வந்து வெளிநாடுகளுக்கு நிதியுதவி செஞ்சிருக்காங்க. இதுல பூடானுக்கு பார்த்தோம்னா 2,288.56 கோடி வந்து வழங்கியிருக்காங்க. நேபாளத்துக்கு ரூபாய் 800 கோடி, வங்கதேசத்துக்கு 60 கோடி, 50% சரிவு, அதாவது 120 கோடி அளிச்சிட்டு இருந்தாங்க. தற்போது பட்ஜெட்ல வந்து 60 கோடி அறிவிப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இலங்கைக்கு வந்து 400 கோடி, மியான்மருக்கு 300 கோடி, மாலத்தீவுக்கு 550 கோடி, லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு 120 கோடி, ஆப்கானிஸ்தானுக்கு 150 கோடி, மொரிஷியஸ்க்கு 550 கோடி. வெளிநாடுகளுக்கான பேரிடர் நிவாரண ஒதுக்கீடு ரூபாய் 80 கோடியாகவே நீடிக்கிறது. அடுத்து மத்திய அமைச்சர்கள், அமைச்சரவை செயலகம், பிரதமர் அலுவலகம் ஆகியவற்றுக்கான செலவுகள் மற்றும் அரசு விருந்தினர்களின் உபசரிப்புக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு? 1,102 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. 2026-27 நிதியாண்டில் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் மதிப்பீடு எவ்வளவு? ரூபாய் 382.22 கோடி. ரூபாய் 367.69 கோடி நிதி தேர்தல் தொடர்பான செலவினங்களுக்காகவும், எஞ்சியுள்ள நிதி நிர்வாக மற்றும் செயல்பாட்டு செலவினங்களுக்காகவும், மேலும் 500 கோடி வந்து பார்த்தோம்னா தனியாக இந்த தேர்தல் வாக்காளர் அட்டைகள் அந்த தேர்தல் சீர்திருத்தங்களுக்காகலாம் வந்து அளிச்சிருக்காங்க. அடுத்து மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 95,692 கோடியே 32 லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து எந்த மலையில் மலையேற்ற ட்ரெக்கிங் வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது? பொதிகை மலையில தான் அறிமுகம் செய்ய இருக்காங்க. மத்திய பட்ஜெட்னால விலை குறையும் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புற்றுநோய் மருந்துகள், காலணிகள், ஸ்மார்ட் போன்கள், தோல் பொருட்கள், சோலார் பேனல்கள், மைக்ரோ ஓவன், டிவி உபகரணங்கள், விளையாட்டு பொருட்கள், கடல் உணவுகள், மின்சார வாகன பேட்டரிகள், விமான உதிரி பாகங்கள். விலை உயரும் பொருட்கள் ஆல்கஹால், ஆடம்பர கை கடிகாரங்கள், சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள், இறக்குமதி செய்யப்படும் ஆடம்பர பொருட்கள், காஃபி, குடைகள், இரும்பு, நிலக்கரி, உப்பு இந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து விலை வந்து உயருது. நடப்பு நிதியாண்டில் உள்கட்டமைப்பு துறைக்கு ஒதுக்கீடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 12.2 லட்சம் கோடி. அடுத்து பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகள் விலக்கல் மூலம் எவ்வளவு கோடி நிதி திரட்ட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது? ரூபாய் 80,000 கோடி வந்து திரட்டதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் அளவு ரூபாய் 7.85 லட்சம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. பெண்கள் கடன் வாங்கி வாழ்க்கை நடத்தும் சூழலில் இருந்து விடுவித்து அவர்களை உரிமையாளர்களாக மாற்றும் வகையில் எந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது? ஸ்ரீமார்ட் திட்டம் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இது பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலம் செயல்படுத்தப்படும். பெண்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கும் லக்பதி தீதி திட்டம் வெற்றி பெற்றதை அடுத்து இந்த திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அடுத்து சுகாதார அமைச்சகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ரூபாய் 1,06,530.42 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. 16வது நிதிக்குழு பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய அளவு என்ன? ரூபாய் 1.4 லட்சம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. மாநிலங்களுக்கான வரி பகிர்வு 41% தொடர வேண்டும் என்று 16வது நிதிக்குழு வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் 1.4 லட்சம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. 2030-31 ஜிடிபி கடன் விகிதம் எவ்வளவு சதவீதம் குறையும் என அறிவிப்பு? 50% குறையும் என அறிவிச்சிருக்காங்க. 2025-26 56.1 இருந்தது. 2026-27 வந்து 55.6 இருக்கும் அப்படின்ட்டு நிர்ணயிச்சிருக்காங்க. 2030-31 வந்து பார்த்தோம்னா 50% குறையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. செமிகண்டக்டர் துறை வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? 40,000 கோடி நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. மத்திய பட்ஜெட் உரை தாக்கல் செய்யப்பட்ட கால அளவு பார்த்தோம்னா 85 நிமிடங்கள். இது வந்து ஒரு குறுகிய கால உரை பட்ஜெட் தான். 2020 மத்திய பட்ஜெட் உரை தான். அதாவது நாடாளுமன்ற வரலாற்றிலேயே வந்து
தாக்கல் செய்யப்பட்ட அதிகபட்ச நேரம் கொண்டது வந்து பார்த்தோம்னா 2 மணி நேரம் 42 நிமிடம் கொண்ட 2020 மத்திய பட்ஜெட். நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2019 தாக்கல் செய்த முதல் பட்ஜெட் உரையினுடைய நீளம் எவ்வளவு, கால வரையறை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2 மணி நேரம் 17 நிமிடம். வார்த்தைகள் எண்ணிக்கை அடிப்படையில் இந்திய வரலாற்றில் மிக நீண்ட பட்ஜெட் உரை 1991 மன்மோகன் சிங் அவர்கள் வழங்கினார். அந்த உரையில் எத்தனை வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 18,700 வார்த்தைகள் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என்று அழைக்கப்படும் ஒப்பந்தம் எது? இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் தான் அனைத்து ஒப்பந்தங்களினுடைய தாய் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.